ஆண்டவர் எங்கள் மத்தியில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்காக, அசைவாடுதலுக்காக, பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த ஆராதனை வேளை முழுவதையும் ஆண்டவரை தேவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கர்த்தாவேக்கு பாடுகிற பாடல்கள், ஆண்டவரை இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்கள் மேல நம்முடைய பூர்ண அபிஷேகம் தங்கியிருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு அபிஷேகத்தோடும் தெளிவோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலே என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நாங்கள் நாடுகிறோம். ஆண்டவரே, நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் உங்களுடைய கிருபை இருக்குமானால், எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து எங்களோடு இருப்பாரானால் எங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆண்டவரே, இந்த ஆராதனையை நாங்கள் நடத்துவதற்கு வேண்டிய தெய்வீக ஞானத்தையும் உடைய தெய்வீக பிரசன்னத்தையும் டிவைன் ஸ்ட்ரென்த்தையும் எங்களுக்கு அருளுகிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு எல்லா கனம் துதி மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய கிருபை நம்மை தாங்கிடும் கிருபை. தேவனுடைய கிருபை நம்மை நடத்திடும் கிருபை. நம்மை வழுவாமல் காக்கும் சுத்தமான கிருபை அவருடைய கிருபை. நாம் பிரச்சனைகளில் மூழ்கி போகாமல் உயர்த்தும் நல்ல கிருபை அவர் கிருபை. ஒருவேளை சூழ்நிலைகள் வந்தாலும் அதிலே நாம் வெந்து போகாதபடிக்கு நம்மை தாங்கிடும் கிருபை. பலவிதமான சோதனைகள் வந்தாலும் அவை நம்மை அப்படிப்பட்ட நேரங்களில் அவர் கிருபை தாங்குகிறது. அப்படி நெருக்கப்படும் நேரங்களில் நம்மை சிதையாமல் காக்கும் கிருபை அவரது கிருபை. வாழவே முடியாது என்று நினைக்கும் நேரங்களில் நம்மை ஒரு தந்தையை போல தூக்கி சுமந்து நம்மை வாழ வைப்பது அவர் கிருபை மாத்திரமே. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் சாபங்கள் நம்மை விட்டு மறைந்து போனதும், வியாதி பலவீனங்கள் நம்மிடத்திலிருந்து மாறி போனதும், அற்புதங்களும் அதிசயங்களும் நம் வாழ்வில் நடக்கிறதும், நாம் இப்பொழுது பரிசுத்தமாய் வாழ்கிறதும் எல்லாம் அவர் கிருபையே. ஹல்லேலூயா. இந்த நல்ல கிருபையை, வல்ல கிருபையை நாம் போற்றி பாடுவோம். ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. என்னை தாங்கிடுதே உம் கிருபை, என்னை நடத்திடுதே உம் கிருபை, என்னை தாங்கிடுதே
தாங்கினதே அக்கினியின் சூடாய் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அல்லே அல்லேலூயா 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 பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா கரங்களை அசைத்து அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா எல்லோரும் அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே உம் கிருபை
கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேவனோடு அதிக நேரம் செலவிட யாருக்கெல்லாம் விருப்பம்? ஆமென். நாம் தேவனோடு செலவிடுகிற ஒவ்வொரு மணித்துளிகளும் வீணாக போக வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. அவரோடு கூட நாம் இருக்க இருக்க பலவான்களாய் மாறிவிடுவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய பிரசன்னம் மிகவும் ஆனந்தமானது. எப்படி இருக்கும் என்று சொன்னால், வானத்திலே பறப்பது போல இருக்குமா. தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அப்படியே அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன் நம்முடைய தேவன். ஆமென். தகப்பனை போல நம்மை தினமும் தூக்கி சுமப்பவர், இரக்கமுள்ள தேவன், கிருபை நிறைந்த தேவன், தயை பெருத்த தேவன். அவர் மிகவும் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆமென். ஆகையால் தான் வானத்தில் உள்ள தூதர்கள் எல்லாம் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என எந்த நேரமும் துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நம்மை கண்ணின் மணி போல காக்கின்ற இந்த தேவனை நாமும் எந்த நேரமும் அவருடைய பிரசன்னத்திலே துதிப்பது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அப்படி நாம் துதிக்கும் பொழுது நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் வந்து விடுகிறார். இப்படிப்பட்ட தேவனோடு நாம் ஆவியிலே நிரம்பி நாம் இப்பொழுது இந்த பாடலை பாடி துதிப்போம். அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிடமும் போகாதையா
பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஓடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. என் இயேசுவே உம்மாவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே உம்மாவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஓடு செலவிலும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓடு செலவிலும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஹல்லேலூயா. நம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். நாம் கருவில் இருக்கும் பொழுதே தேவன் நம்மை கண்டு கொண்டார். நாம் கருவில் இருந்த போதிலிருந்து இந்நாள் வரை நம்மை நடத்தியது அவருடைய கிருபை. தகப்பனை போல சுமக்கிற தேவன், தாயை போல தேற்றுகிற தேவன், கண்மணி போல காக்கிற தேவன், போல நடத்துகிற தேவன், ஒவ்வொரு நாளும் நமக்கு உணவு கொடுத்து நம்மை போஷிக்கிற தேவன், நம்மை காப்பாற்றுகிறவர், நம்மை தாங்குபவர், நம்மை தப்புவிப்பவர், நம்மை சுமப்பவர், நமக்கு சுகம் தந்து வழி அவரை நாம் ஆராதிப்போம்.
வந்தி கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறி இரக்கத்தினாலே. கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறி இரக்கத்தினாலே. தாங்கினி தப்புவித்தி சுமந்தி சுகம் தந்தி. தாங்கினி தப்புவித்தி சுமந்தி சுகம் தந்தி. கருவில் இருந்தே தாங்கி வந்தே கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகின்றீர். தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகின்றீர். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகின்றீர். தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகின்றீர். நன்றி ஐயா ஏசையா, 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 நன்றி ஐயா ஏசையா. கருவில் இருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீ இரக்கத்தினாலே. கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றீர். கண்மணி போல் கரைபடாம காத்து வருகின்றீர். கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றீர். கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகின்றீர். நன்றி ஐயா ஏசையா, 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 நன்றி ஐயா ஏசையா. கருவில் இருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. மேய்ப்பன் போல கரங்களாலே ஏந்தி மகிழ்கின்றீர். மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறீர். மேய்ப்பன் போல கரங்களாலே ஏந்தி மகிழ்கின்றீர். மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறீர். நன்றி ஐயா ஏசையா, 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 நன்றி ஐயா ஏசையா. கருவில் இருந்தே தாங்கி வந்தே கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. துக்கங்கள் பாவங்கள் சுமந்து தீர்த்தி நோய்கள் பாடு
கஷ்டங்கள் பாடுகள் பலவீனங்கள் துக்கங்கள் பாவங்கள் சுமந்து தீர்த்தி நன்றி ஐயா ஏசையா 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 கருவில் இருந்தே தாங்கி வந்தே கிருபையினாலே நாள் வரை தாங்குகிறே இரக்கத்தினாலே கருவில் இருந்தே தாங்கி வந்தே கிருபையினாலே நாள் வரை தாங்குகிறே இரக்கத்தினாலே தாங்கி நீ தப்புவித்தீ சுமந்தி சுகம் தந்தி சொல்லுங்க தாங்கி நீ தப்புவித்தீ சுமந்தி சுகம் தந்தி தாங்கி நீ தப்புவித்தீ சுமந்தி சுகம் தந்தி தாங்கி நீ தப்புவித்தீ சுமந்தி சுகம் தந்தி கருவில் இருந்து தாங்கி வந்தி கிருபையினாலே நாள் வரை தாங்குகிறே இரக்கத்தினாலே கருவில் இருந்து தாங்கி வந்தி கிருபையினாலே நாள் வரை தாங்குகிறே இரக்கத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, தாயின் கருவில் இருந்தது முதலா இந்நாள் வரைக்கும் நீர் எங்களை தாங்கி வருகிற கிருபைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய நோய்கள், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய துக்கங்கள், எங்களுடைய பாவங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் தேவரீர் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டீரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆண்டவரை மீட்டு எடுத்து கொண்டீரே, உம்முடைய பிள்ளையாய் நீர் மாற்றி விட்டீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இரக்கமுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் இங்கே நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை மாத்திரமே அப்பா. உமக்கு நன்றி 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 தகப்பனே. நன்றி ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலே அப்பா தேவரீர் உம்முடைய பிரசன்னத்தினால் நீ நிறைத்தீரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவரீர் உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாங்கள் இங்கு வந்தது நல்லது என்று காண முடியாது ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைந்து, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்து ஆண்டவரே இந்த மக்கள் திரும்ப போகும் பொழுது உம்முடைய பெரிதான கிருபையை பெற்றுக் கொண்டவர்களாய் இங்கிருந்து செல்ல நீர் உதவி செய்வீராக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. வார்த்தையின் வேளையிலே வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவருக்குள்ளிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவரீர் அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளாய் வெளிவரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்ட மக்களை தடைகளை நீக்கி கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில் என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ராஜ்யத்துல விதைக்கும்படி வந்திருக்கிறோம். இந்த விதைப்பு எதன் அடிப்படையில் இருக்கிறது என்றால், ஒரு ஆவிக்குரிய ரீதியில இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் செயல்படுகிறதாய் இருக்கிறது. ஆண்டவரை சொந்த இரட்சகராகிய நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இது திருச்சபையில் வைக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய பிரமாணம். இது பாருங்க, இது எல்லாருக்கும் செயல்படாது, நடக்காது. யாருக்கு இந்த ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தேவன் வச்சிருக்கிறார் என்றால், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தை நாம் கேள்விப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், விசுவாசிக்கணும், நாலாவது செயல்படுத்தணும். அதாவது தேவனுடைய ராஜ்யத்துல கொடுத்து அந்த விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். அதை தேவன் விரும்புகிறார் என்றால் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பிரமாணம் வச்சிருக்கிறார். அப்படி என்றால் இந்த உலகத்துல உபத்திரவங்கள் இருக்கு, சாபங்கள் இருக்கு, பாவங்கள் இருக்கு என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இதன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் அப்படின்றார். இதன் மத்தியிலிருந்து தேவன் நம்மை தூக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மற்ற ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக நம்முடைய பொருளாதாரத்தை உயர்த்தணும் விரும்புகிறார், ஆசீர்வதிக்கணும் விரும்புகிறார். வித்தியாசமாய் தேவன் செயல்படணும் விரும்புகிறார். ஆகவே ஆவிக்குரிய ஒரு பிரமாணத்தை நாம் செயல்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இது எதன் அடிப்படையில் இருக்கிறது என்றால், கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே இது சூழ்நிலைகளை சார்ந்து அல்ல, நம்முடைய கிரியை சார்ந்து அல்ல, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும் விரும்புகிறார். ஆகவே இந்த விதைப்பருப்பு என்கிற பிரமாணத்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும் விரும்புகிறார். இது தானா நடக்காது, இது நாம் செயல்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய ஒத்துழைப்பு வேண்டும் அவருக்கு. நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஒத்துழைப்பு அவருக்கு வேண்டும். நம்முடைய கரமும் கர்த்தருடைய கரமும் கை கோர்க்க வேண்டும். இந்த பூமியை நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார், நாம் ஆளுகை செய்யும்படி. அப்படி இருந்தும் அவருடைய செயல்பாடு, அவருடைய வல்லமை இல்லாமல் ஒன்றும் இங்கே நடக்காது. ஏனென்றால் உலகமே வார்த்தையினால் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த மூச்சு, இந்த சரீரங்கள் அவர்கிட்ட இருந்து நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அவர் இல்லாமல் எந்த காரியமும் செயல்படாது. இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் ஆண்டவராக இயேசு இல்லாமல் செயல்படாது. விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் எல்லா சூழ்நிலையிலும் வேலை செய்யும். வறட்சியிலும் வேலை செய்யும், பண பற்றாக்குறையிலும் வேலை செய்யும். அதற்கு ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். என்னன்னா, இது எல்லாவற்றிலும் செய்ய வேண்டும் என்றால் அவருடைய ராஜ்யத்துல நாம் விதைக்கிறவர்களா இருக்க வேண்டும். பாருங்க, வேதாந்தத்துல ஒரு வறட்சி சூழ்நிலை வருகிறது. நான் ஆசீர்வாதத்தின் கடவுள், நான் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் என்று அங்க கற்றுக் கொடுக்கிறார். அந்த வேத பகுதியை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கி கேரித் ஆற்றங்கரையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காவலுக்கு கட்டளையிட்டேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கினான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். 7ஆம் வசனம், தேசத்தில் மழை பெய்யாதிருந்தபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. எதை காண்பிக்கிறது என்றால் வறட்சி, பஞ்சத்தை காண்பிக்கிறது, நிலத்தை காண்பிக்க விரும்புகிறது. தேசத்துல மழை இல்லை,
எப்படி மழை இல்லைன்னா விவசாயம் எப்படி செய்யப்படும்? தண்ணீர் வேணும். விவசாயம் செய்யப்பட வேண்டால் முக்கியமா ஆதாரமே தண்ணி தான். அங்க என்ன சொல்லப்படுதுன்னா, தேசத்தில் மழை பெய்யாதிருந்தபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்போ வறட்சியான சூழ்நிலை காணப்பட போகுது என்பதை இதை காண்பிக்கிறது. பாருங்க, தேவன் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவிக்கு கட்டளையிட்டேன் என்றார். இங்க பார்த்தோம்னா, இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுகிறார் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாயிற்று, இந்த இடத்துல நீ இருக்காத, நான் சொல்ற இடத்துல போயிரு, அங்க உன்னை காகங்கள் ஊசிக்கும்படி நான் உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த வருஷத்துல மழை பெய்யாது. அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. எலியாவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. எலியாவுக்கு இது ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். எலியாவுக்கு தெரியும் பாருங்க, இந்த உலகத்துல ஆகாரம் வேண்டும் என்றால் தண்ணி ரொம்ப முக்கியம். தண்ணி வற்றி போயிடுச்சு. எலியாக்கே ஒரு இக்கட்டான சூழ்நிலை, சிக்கலான சூழ்நிலை. அவருக்கே தெரியாது தேவன் என்ன செய்ய போறாருன்று. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கிரி, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். இது எப்படிங்க முடியும்? ஒரு விதவைக்குனால எலியாவுடைய வாழ்க்கை எப்படி பராமரிக்கப்பட முடியும்? அது எலியாவுக்கே இங்க ஒரு சோதனை மாதிரி. அது எப்படி முடியும்? ஏதோ ஒரு ராஜா வீட்டுக்கோ ஏதோ ஒரு பணக்கார வீட்டுக்கோ அமிச்சா ஒரு நியாயம் இருக்கு. ஆனா தேவன் இங்க என்ன சொல்லுகிறாரு, எலியாவுக்கே தெரியாது என்ன பண்ண போறாருன்னு. தேவன் என்ன பண்றாருன்னா, சாரிபாத் ஊருக்கு போ, அங்க ஒரு விதவிக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன், உன்னை போஷிக்கும்படி, உன்னை பராமரிக்கும்படி. தேசத்துல பஞ்சம் வரப்போகுது, பணம் இல்லாத சூழ்நிலை வரப்போகுது, தண்ணீர் இல்லை, என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஆனா எலியாவுக்கு தேவன் சொல்றாரு, ஒரு விதவை வீட்டுக்கு போ, அந்த விதவியின் மூலமா உன்னை போஷிக்க முடியும். அது எப்படிங்க விதவியின் மூலமா போஷிக்க முடியும்? கர்த்தரால முடியும். மனுஷனால் இது கூடாதுதான், கர்த்தரால் எல்லாம் கூடும் என்பதை அங்க காண்பிக்க விரும்புகிறார். அந்த 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா, கொஞ்சம் தண்ணீர் பாத்திரத்தில் கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ என்ன சொல்றாள் பாருங்க. அதற்கு அவள், பானையில் ஒரு படி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்றும் உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துறதுக்கு 2 விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறேன் என்றார். இல்லையா நினைச்சிருப்பாரு, இந்த விதவை வீட்டுல ஏராளமான காரியங்கள் இருக்கும், தாராளமான காரியங்கள் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா அந்த தேசத்துக்கு வர்றதுக்கு முன்பாகவே ஒரு விதவையை பார்க்கிறாரு. அந்த விதவியின் சூழ்நிலை எலியாவோட மோசமா இருக்கு. எலியாவையாச்சு தேவன் காகங்களை கொண்டு காலையிலும் மாலையிலும் இறைச்சி அப்பம் 2 வேளை நான்வெஜ் சாப்பிட்டாரு. அப்படியாப்பட்ட மனுஷனை ஒரு விதவை வீட்டுக்கு போக சொல்றார் தேவன். அந்த விதவையின் வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்கு, அவரோட வாழ்க்கையின் ஆதாரம் எப்படி இருக்கு என்றால் ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. அடுத்து என்ன பண்ண போறேன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. ஏன் அப்படி இருக்குன்னா, சூழ்நிலையை சார்ந்து கொள்ளுகிறார்கள், சுற்றி இருக்கிற பார்க்கிற சூழ்நிலையை சார்ந்து கொள்கிறார்கள், இந்த மாம்ச கண்களினால் பார்க்கிற செயல்பாடுனால் அவர் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறதுனாலதான் அவங்க சொல்றாங்க பாருங்க. அதற்கு 12ஆம் வசனத்துல அவர்களுடைய காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், அந்த விதவை சொல்லுகிறாள், அதற்கு அவள், பானையில் ஒரு படி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை, தேவனா கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக. பாருங்க வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க, செத்து போக போற அந்த சூழ்நிலை இருக்கு. வேற மொழிபெயர்ப்புலாம் சொல்லப்படுகிறது, சாப்பிட்டு செத்து போக போறாருல, இதுதான் எங்களுடைய கடைசி சாப்பாடா இருக்க போகிறது, இதுல இருந்து நீர் கேட்க விரும்புகிறீரோ அப்படின்றாங்க. என்னன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, தேசத்துல தண்ணீர் இல்லை, விவசாயம் இல்லை, கொள்முதல் இல்லை, எங்கேயுமே பணம் இல்லை, பற்றாக்குறை, வறட்சி. என்ன நினைக்கிறாங்கன்னா,
சுற்றி பஞ்சமா இருக்கிறதுனால என்ன பண்ணுகிறார்கள் என்றால், இதுதான் இந்த நாள் தான் நம்மளுக்கு கடைசி நாளா இருக்கும் போல, அதனால என்ன பண்றாங்கன்னா விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். அது அப்படியே சொல்லுகிறார்கள், நானும் என்னுடைய பையனும் இன்னைக்கு ராத்திரி கடைசி சாப்பாடு சாப்பிட்டு நாளைக்கு செத்து போயிடலான்னு இருக்கும். ஏன்னா எதுவுமே இல்லை அவர்களிடத்துல. ஒன்னே ஒண்ணு மட்டும் இருக்கு, ஒரு படி மாவு, கலைச்சில் கொஞ்சம் எண்ணெய். 13ஆம் வசனம், அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. அந்த விதவையின் கிட்ட என்ன இருக்குன்னா, ஒரு கடி பை மாவு இருக்கு, கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் வேறொன்றும் இல்லை. ஆனா எலியா நான் சொல்றாருன்னா, நம் கர்த்தர் நல்லவர். வேற ஒருத்தர் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டு சில காரியங்களை செய்ய முடியும். அப்படி செய்ய முடியும் என்றால் உன்னுடைய ஒத்துழைப்பு வேண்டும், நீ கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நீ செயல்பட வேண்டும். அப்படின்றா அப்போ பின்னாடி பார்த்தோம் என்றால் 14ஆம் வசனம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். 15ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். இது எப்படிங்க செய்ய முடியும்? அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு? செத்து போகிற சூழ்நிலை, ஒண்ணும் இல்லாம சூழ்நிலை, பயப்படுறாங்க. இந்த இடத்துல எலியா சொல்லுகிறார், 13ஆம் வசனத்துல சொல்லுவார், அப்போது எலியா அவளை பார்த்து பயப்படாது என்று சொல்லப்படுகிறது. ERV டிரான்ஸ்லேஷன்ல கவலைப்படாதே அப்படின்னு சொல்லப்படுகிறது. கவலைப்படாத மகளே அப்படின்றாரு. ஏன்னா கவலை பாருங்க, கர்த்தர்கிட்ட இருந்து வருகிற சப்ளைவை தடை செய்கிறதா இருக்கிறது. அப்போ இந்த விதவி என்ன பண்ணுகிறார்கள், தன்னுடைய வாழ்க்கையை பத்தி கவலைப்படுறாங்க, பொருளாதார ரீதியில கவலைப்படுறாங்க, என்ன பண்றோம்னு தெரியல. இந்த கவலையின் மத்தியில, செத்து போகிற சூழ்நிலை மத்தியில, கடைசி நாட்கள் மத்தியில எலியா சொல்லுகிறார், உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை முதல்ல என்கிட்ட கொண்டு வா அப்படின்ற. சிறிய அடையப்பன் என்கிட்ட கொண்டு வா. ஏன் அப்படின்னு சொல்றார் என்றால், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. மாணவர்களே, இந்த வசனத்துல பாக்குறோம், எதுவுமே குறைந்து போகல. ஏன் குறைந்து போகலன்னா, எலியா சொற்படி அந்த விதவை செய்கிறாள். அவங்க நினைச்சிருந்தா செய்யாம போயிருக்கலாம். ஆனா அவங்களுடைய ஆக்ஷன் எப்படி இருக்குன்றால், அதை கேட்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள், விசுவாசத்துல மட்டும் இல்ல செயல்படுத்துறாங்க. எப்படின்னா, சிறிய அடையை பண்ணி அந்த விசுவாசத்தின் கிரியை எலியாவின் கரத்துல கொண்டு வந்து காண்பிக்கிறார்கள். அந்த விதவை செய்யாமலும் போயிருக்கலாம், வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு அவர்கள் மட்டும் சமைத்து சாப்பிட்டு தூங்கியிருக்கலாம். ஆனா அவர்கள் அதை செய்யல. ஏன்னா எலியா ஒன்று சொல்லியிருக்காரு, சிறிய அடையை கொண்டு வா, கவலைப்படாத, இது உனக்கு ராத்திரி இல்லை. அப்ப அந்த பஞ்சம் முடிகிற வரையும் மா செலவழிந்து போவதில்லை, எண்ணெய் குறைந்து போகவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தேவன் பண விஷயத்துல நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்காகவே விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தை நம்முடைய வாழ்க்கையில வச்சிருக்கிறாரு. இதை நாம் செயல்பட வேண்டும், இது ஒவ்வொரு மனுஷனும் செயல்பட வேண்டும். ஆகவேதான் திருச்சபையில் வச்சிருக்கிறாரு. இதை நீங்கள் ஒவ்வொருவரும் விரும்பி செயல்படும் பொழுது, வறட்சியின் சூழ்நிலையா இருக்கலாம், எப்படியாப்பட்ட சூழ்நிலையாவனா இருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்மை போஷிக்க முடியும். இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தின் மூலியமாக ஆவிக்குரிய ரீதியில் செயல்படுகிறதா இருக்கிறது. ஆக நம்ம தைரியமா தேவனுடைய ராஜ்யத்திலும் காணிக்கையும் தசமபாத்திரம் விதைக்கும் பொழுது நம்முடைய பணம் அக்கௌண்ட்ல குறையாது, பாக்கெட்ல குறையவே குறையாது. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, நமக்கு அது ஆகாது. ஆக தைரியமா அவருடைய ராஜ்யத்துல நாம் விதைப்போம், கரங்களில் காணிக்கையும் தசமபாத்திரம் எடுத்துக்கொள்வோம், நம்ம அறிக்கைட்டு கொடுப்போம், எடுத்துக்கொள்வோம், கரங்களில் காணிக்கையும் தசமம் எடுத்துக்கொள்வோம், நாம் அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் முடத்துல வருகிறேன். என்னுடைய வாழ்க்கைக்கு நீரே ஆதாரமா இருக்கிறீர், என்னுடைய வருமானத்துக்கு நீரே ஆதாரமா இருக்கிறீர். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தது. ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் விதைக்கிறேன்.
உம்முடைய ராஜ்யத்தில் விதைப்பதால் என்னுடைய வாழ்க்கைக்கு குறைவு என்பதே இருக்காது, பண பற்றாக்குறை என்பதே இருக்காது. என்னுடைய வாழ்க்கை செழிப்பினாலும் ஆசீர்வாதத்தினாலும் பணத்தினாலும் நன்மையினாலும் பரிபூரணத்தினாலும் நிரம்பியிருக்கும். இயேசுவின் நாமத்தில் நான் விதைக்கிறேன். நம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 100. சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய வெற்றி வாழ்வு திருச்சபையில் ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஒரு தமிழ் ஆராதனை நடைபெறுகிறது. காலை 8 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் அந்த ஆராதனை நடைபெறுகிறது. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் பரிந்து பேசும் ஜபம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியிலே காலை 5:30 6:30 மணி வரைக்கும் ஒரு வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறுகிறது. ஆகவே இந்த ஆராதனைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய சண்டே கிளாஸ் பிள்ளைகள் நமக்காக ஒரு டான்ஸ், கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஒரு டான்ஸ் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம்.